தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வயநாடு நிலச்சரிவு பகுதிகளை ஹெலிகாப்டரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார் பிரதமர் மோடி. கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனிடம் தகவல்களை கேட்டறிந்தவாறு ஆய்வு. வயநாட்டில் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்திக்க பிரதமர் மோடி திட்டம். உயர்மட்ட கூட்டத்தில் பங்கேற்று மீட்பு சீரமைப்பு பணிகள் தொடர்பாக கேட்டறிவதாகவும் அறிவிப்பு. டெல்டா மாவட்டங்களில் 1170 கோடியில் அமையவிருக்கும் வேளாண் பெரு தொழில் வழித்தடத்திற்கான பணியை தொடங்கியது தமிழ்நாடு அரசு. சென்னையில் நடைபெற உள்ள கார் பந்தயத்துக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் அதிமுக சார்பில் வழக்கை அவசர வழக்காக பட்டியலிடுமாறும் கோரிக்கை. சென்னையில் மேற்கொள்ளப்பட்டு வந்த மழைநீர் வடிகால் பணிகள் விரைவில் முடிக்கப்படும். பணிகளை நேரில் ஆய்வு செய்த பின் அமைச்சர் சேகர் பாபு உறுதி. சென்னை துறைமுகம் பகுதியில் கூடுதலாக வடிகால்வாய் பணிகள் மேற்கொள்ள வேண்டியுள்ளதாக மேயர் பிரியா பேட்டி. பருவமழையை எதிர்கொள்ள தேவையான நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளதாகவும் விளக்கம். நெல்லை மாநகராட்சியின் புதிய மேயராக பதவியேற்றார் கிட்டு என்கிற ராமகிருஷ்ணன். ஆணையர் சுகபுத்ரா பதவி பிரமாணம் செய்து வைத்த நிலையில் தாய் முன் பதவியேற்றார். சிலை கடத்தல் விவகாரம் தொடர்பான விசாரணையில் முறைகேடு நடந்ததாக எழுந்த புகார். சென்னையில் உள்ள சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு முன்னாள் ஐஜி பொன் மாணிக்கவேல் வீட்டில் சோதனை. சென்னையில் அனுமதியின்றி ஆர்ப்பாட்டம் நடத்திய பகுஜன் சமாஜ் கட்சியினர் 1500 பேர் மீது வழக்கு. பொறியியல் படிப்புகளுக்கான முதற்கட்ட கலந்தாய்வு நிறைவு. 326 கல்லூரிகளில் ஒற்றை இலக்கத்திலும் 177 பொறியியல் கல்லூரிகளில் ஒரு இடம் கூட நிரம்பவில்லை எனவும் தகவல். ராமநாதபுரத்தைச் சேர்ந்த 35 மீனவர்களுக்கு 21ஆம் தேதி வரை சிறை தண்டனை விதித்தது இலங்கை நீதிமன்றம். கடந்த 8ஆம் தேதி குதிரைமலை அருகே எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கைது செய்யப்பட்ட நிலையில் நடவடிக்கை. மீனவர்களின் கைதை கண்டித்து பாம்பன் நாட்டுப்படகு மீனவர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டம் அறிவிப்பு. படகுகளையும் மீனவர்களையும் விடுவிக்க மத்திய மாநில அரசுக்கு வலியுறுத்தல். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் தோல் கழிவுநீரால் நுரை பொங்கி ஓடும் பாலாறு. மழையை சாதகமாக பயன்படுத்தி திறந்துவிடும் ஆலைகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. திருமூர்த்தி அணையிலிருந்து பரம்பிக்குளம் ஆழியாறு பாசனத்திற்கு தேவையான நீரை உடனடியாக திறந்துவிட வேண்டும். நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்தல்.
பேராசிரியர்கள் நியமனத்தில் முறைகேடு நடந்துள்ளதாக அளித்த வழக்கு விசாரணை நடத்த சென்னை பல்கலைக்கழகத்துக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. நெல்லை அருகே வட்டி பணத்திற்காக குழந்தையை கடத்திய பினான்ஸ் கடை உரிமையாளர் 4 பேரை கைது செய்து குழந்தையை மீட்ட காவல்துறையினர். திருவள்ளூரில் கணவனின் கள்ளக்காதலி மீது பெட்ரோல் ஊற்றி தீ வைத்து கொல்ல முயற்சித்த விவகாரம். கணவன் மனைவி உட்பட 8 பேரை கைது செய்து காவல்துறையினர் நடவடிக்கை. கடை வாடகை பிரச்சினை உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி குற்றாலம் 5 அருவியில் முழு கடையடைப்பு. வியாபாரிகளின் போராட்டத்தால் சுற்றுலா பயணிகள் அவதி. கரூரில் பழுதடைந்த 3 மாடி கட்டிடத்தில் இருந்து விளம்பர பதாகை சரிந்து விழுந்து விபத்து. ஒருவர் படுகாயமடைந்த நிலையில் மாநகராட்சி அதிகாரிகள் தீவிர விசாரணை. மதுரையில் நடைபெற்று வரும் மாமதுரை திருவிழா கோலாகலம். டபுள் டக்கர் பேருந்தில் பயணம் செய்து பொதுமக்கள் உற்சாகம். அனைத்து பள்ளிகளுக்கும் அரசு விடுமுறை அறிவித்தும் பள்ளிக்கு மாணவர்களை அழைத்து வரும் தனியார் பள்ளிகள். அரசின் அறிவிப்பை மீறிய பள்ளிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. ஜனநாயகம் பன்மைத்துவத்தில் இந்தியாவும் திமோர் லேஸ்தாவும் ஒற்றுமையான நெருக்கத்துடன் செயல்பட்டு வருகிறது. தில்லி சென்றடைந்த குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பேச்சு. வங்கதேசத்தில் உச்சநீதிமன்றத்தை முற்றுகையிட்டு தலைமை நீதிபதி ஒபைதுல் ஹசன் பதவி விலக கெடு விதித்த போராட்டக்காரர்கள். இடைக்கால அரசை கலந்தாலோசிக்காமல் சதி செய்யும் வகையில் நீதிமன்ற கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்ததாக புகார். பிரேசிலில் ஏற்பட்ட விமான விபத்தில் பயணித்த அனைத்து 62 பேரும் உயிரிழந்த சம்பவம். குளிர்காற்று உராய்வால் ஐசிங் ஏற்பட்டு விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என நிபுணர்கள் தகவல். ஒலிம்பிக்கில் வெண்கலம் வென்று தாயகம் திரும்பிய இந்திய ஹாக்கி அணி வீரர்கள். டெல்லியில் மேளதாளம் முழங்க வரவேற்பு அளிக்கப்பட்ட நிலையில் ஆடிப்பாடி கொண்டாட்டம். சின்னத்திரை நடிகை சித்ரா மரண வழக்கில் இருந்து கணவர் ஹேம்நாத் விடுதலை. உயிரிழப்புக்கும் ஹேம்நாத்திற்கும் தொடர்பு இல்லை என நிரூபிக்கப்பட்ட நிலையில் திருவள்ளூர் விரைவு மகிழா நீதிமன்றம் உத்தரவு.